விஜயகாந்த் சேரை வாழ்த்தின விஷாலுக்கு என்ன நடந்துச்சு? முழுமையான விவரங்கள். நிறைய பேர் காய்ச்சல்னு சொல்றாங்க. டிடி கூட சமாளிச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன? அக்குவர் ஆணிவரா இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். காணொளிய முழுமையா பாருங்க. முழுமையான விஷயங்கள் இதில இருக்குது. விஷாலுக்கு நடந்த விஷயங்கள், நடிகர் விஷால் மிகப்பெரிய 2 பொறுப்புகள் இருக்கிறாரு. நடிகர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர். ஆக இப்படி பொறுப்புல இருக்கிற இவருக்கு நடந்தது என்ன? எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. இந்த கேள்விக்கு அலசி ஆராய்ஞ்சு நான் பதில சொல்றேன். வரும் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா, மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த திரைப்படத்துக்கான ப்ரோமோவுக்காகத்தான் ரிலீஸுக்காக அவர் வந்திருந்தாரு. விஜய் ஆண்டனி, சுந்தர் சி சேரெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல தான் மக்களுக்கு தெரிஞ்சது, ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு? பேசும்போது ஏன் நடுங்குது? கையெல்லாம் நடுங்குது. பார்க்கறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் உற்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மீடியாக்கள் முழுக்க அத தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இவருக்கு என்ன நடந்தது? ஆனா ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிடி அவர்கள் தான் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாங்க. டிடி அவர்கள் சமாளிச்சிருப்பாங்க. அவருக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்குது. இந்த ஜுரத்திலயும் அவர் வந்திருக்கிறாரு. அது சுந்தர் சி சேருக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல. ஏன்னா, காய்ச்சல் அப்படின்னு சொன்னா வந்திருக்காமல் இருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். அதுவும் சமீப காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா, விஷால் அவர்கள நாங்கள் அதிகமாக காண்பதற்கு முடியாமல் இருந்தது. அப்ப ஜுரம் அப்படின்னு சொன்னா, ஒரு 1 வாரம் முன்னாடி வந்திருக்கலாம். பட் இப்ப சமீப காலமாகவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஒரு பெரிய கேள்வி வருகிறது. சரி, இந்த விஷயத்த நாங்க முழுமையா பார்க்க போறோம். இவருக்கு என்னென்ன பின்னணி நடந்திருக்கிறது? அப்படின்ற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ அலசி ஆராய்ஞ்சு சொல்ற விஷயம், இயக்குனர் பாலா அவர்கள். இயக்குனர் பாலா அவர்கள் எடுத்த அவன் இவன் திரைப்படத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, விஷால் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த நடிப்பில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கண்ண வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த உள்ளால எடுத்த மாரி தான் இருக்கும். இந்த கண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நடிகர் அ விஷால் அவர்கள் அந்த கண்ண அப்படி வைக்கலையாம். அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இன்டர்வியூல நேர்காணல்ல பாலா அவர்கள் இத பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ, இதிலிருந்து இவருக்கு ஒரு சின்ன தலைவலி இருந்ததாகவும், அடிக்கடி இந்த தலைவலிய மறக்கிறதுக்காக சில அ தன்னை என்ன சொல்றது, அந்த வலிய மறக்கிறதுக்காக சில பழக்கங்களை பழகிக் கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ, இந்த ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் இந்த பழக்கவழக்கங்களுக்கு அவர் ஈடுபட்டார், தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அவருடைய வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது. அதேபோல இவரு எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன்னு சொன்னா, இவருடைய திரைப்படங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டு, அ என்ன சொல்றது, குடும்ப பின்னணி நலமாக இருந்தாலும் கூட, இவருடைய திறமை என்பது எங்களால் வாழ்த்துக்கள் சொல்லியாக வேண்டும். ஒரு கட்டத்தில விஜயகாந்த் சார் அவரே சொல்லியிருக்காரு. "யாருப்பா அந்த பையன் ஆரம்பத்தில? நல்லா ஹைட்டா இருக்கான், நல்லா ஃபைட் பண்றான், நல்ல ஒரு இடத்துக்கு வருவான் பாருன்னு" நம்மட கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மாரியான இருக்க ஒரு நபர், மனிதர் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டார்? ஏற்கனவே சரத்குமாரோட இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பழிவாங்கும் உணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழிவாங்கும் உணர்வு எங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, விஷால் அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர். இவருக்கும் அ சரத்குமாருக்கும் இடைப்பட்ட தகராறுகள் காரணமாக, சில பிரச்சனைகள் காரணமாக, சின்ன வயசுல இருந்தே விஷாலுக்கு சரத்குமார் அவர்கள பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்திருக்குது. இதுக்கு அ அவரு சங்கத்த கையில எடுத்தாரு. நடிகர் சங்கத்த கையில எடுத்தாரு. இதுக்கு எல்லா பேரும் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுதுங்க. ஜே.கே. ரித்தீஷ் அப்படின்றவரு, அவரு தான் இந்த சங்கத்துல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்கிறவரு. அவரு முடிவு பண்ணி தான் விஷால கொண்டு வந்ததாகவும், விஷால் வந்த உடனே ஜே.கே. அவர்கள முதல்ல கழட்டி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்தே அவருக்கு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதாகவும், அதேபோல நந்தா, ரமணா அப்படின்ற 2 ஃபிரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விஷால ஒரு கட்டத்தில சுத்திக் கொண்டாங்க. இவர வெளில விடல அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாரியான குற்றச்சாட்டுகள் தான் இவர அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது. உதாரணத்துக்கு துப்பறிவாளன் படத்தில ஏற்பட்ட மிஸ்கினோட ஏற்பட்ட வாக்குவாதமா இருக்கலாம். இவருக்கு இந்த மன அழுத்தம் 2 பெரிய பொறுப்புகள் இருக்கிறாரு. ஸோ அதில வர்ற பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும், சால்வ் பண்ணணும். இந்த மாரி மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு இன்னும் விஷயங்களும் இருக்குது. இந்த என்ன அப்படின்னா, மார்க் ஆண்டனி படம் எடுக்கும்போது, கிட்டத்தட்ட 2 நாள் வெளிய வரவே இல்லையாம். அப்ப எல்லாம் பயந்து போயிட்டாங்களாம். ஹோட்டல் ரூம்ல அவங்கலாம் கூப்பிட்டு, இன்சார்ஜ் எல்லாம் கூப்பிட்டு, அ கதவு ஒரு மாரி திறந்து போயிட்டு, உள்ள போயிட்டு பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காராம். சில பழக்கவழக்கங்கள். அந்த பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாகி சில வேளை இவருக்கு உடல்நிலை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லங்க, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கரும் இதே மாரி ஒரு நிலைமையில எங்களால் காணக்கூடியதா இருந்தது. அவரும் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வரும்போது தான், அவர பார்த்து "என்னடாப்பா ரோபோ சங்கர் இப்படி ஆயிட்டாரு" அப்படின்னு சொல்லி. அதே நிலைமை தான் இப்பொழுது விஷால் அவர்கள் இருக்கிறது. இவர் மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆனா, இதுக்கான பின்னணி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷன டிப்ரஷன் ஆக்கி, அந்த டிப்ரஷன்லேருந்து மனுஷன் மீள்றதுக்காக சில பழக்கவழக்கங்கள பழகி, அது மாறாக தவறுதலாக மாறி, சில விளைவுகள இது போன்ற மருத்துவ விளைவுகள கொண்டு வந்து சேர்க்கும் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த தகவல்கள் இப்படித்தான். இது பற்றி மேலதிக தகவல்கள் வரும்போது, நான் கட்டாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆர்ஜே புவனேஷ். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.